ஏ சாரு, ஹாஸ்டலை இழுத்து மூட சொல்லத்தான் சம்பந்தியும் சம்பந்தி அம்மாவும் வந்திருக்காங்க. ஒழுங்கா நீயே போட்டுறியா இல்ல நானே இழுத்து மூடி போட்டு போடட்டுமா? லுக், டோன்ட் ப்ளே யுவர் monkey tricks with me. வாட்? ஏய், யார பார்த்து குரங்குங்கற? நான் குரங்குன்னா அப்ப நிக்கறாரே என் சம்பந்தி, அவர் யாரு? அப்ப மாப்பிளையும் குரங்குன்னு சொல்றியா? மாப்பிளையே குரங்குன்னா அப்ப அவங்க அம்மா? என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்க? சொல்ல வேண்டியது சொல்லிட்டு பட்டம் கிளம்புங்க போலாம். சொல்றேன். இங்க பாருங்க சம்பந்தியம்மா, நீங்க இந்த ஹாஸ்டல் நடத்துறது எங்களுக்கு ஒன்றும் கௌரவமா படல. நீங்க இதை இழுத்து மூடுறது தான் நல்லது. சம்பந்தி, நான் ஹாஸ்டல் நடத்துறதுனால உங்க கௌரவம் எப்படி பாதிக்கப்படும்? உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேனா? எதுவுமே இல்லாம நான் எப்படி வாழ்வேன் சொல்லுங்க? எப்ப பார்த்தாலும் உலகத்துல இல்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்க போறதான்? ஏன் மலை மாதிரி புருஷன் இருக்காருல்ல, அங்க போறது. ஏங்க கேளுங்களேன், என் வாயை பார்த்து சும்மா நிக்கிறதுக்கு வந்தீங்க? இங்க பாருங்கம்மா, உங்க ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணொருத்தி உங்க பையன் மேலேயே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு உங்க பையன் மேலேயே ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ நாளைக்கு என் பையன் மேலேயும் கொடுக்க மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம்? அதனால இந்த ஹாஸ்டல்ல மூடிட்டு அந்த குட்டி எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு நீங்க பேசாம உங்க புருஷன் கூட வாழ்றதுக்கு வழியை பாருங்க. என்ன சம்பந்தி, நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட்டுங்க. நெத்தி அடி. சம்பந்தி, இவர்தான் உங்களை தூண்டி விட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். ஏமா, இவர் பேச்ச கேட்கலன்னா எங்களுக்கெல்லாம் யோசிக்க தெரியாதா? எங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? பேசாம சொல்றதை கேளுங்கம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு சம்பந்திங்கிற முறையில நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. அதை விட்டுட்டு என் தனிப்பட்ட வாழ்க்கையையும் வேலையை பத்தியும் எதுவும் பேசாதீங்க. நீங்க தான் எதை பத்தி பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. கார் வேணும்னு கேட்டோம், இன்னும் தான் வாங்கி தரீங்க. சொல்றதை கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, கேட்டா வாங்கி தரவும் மாட்டேங்கிறீங்க. சம்பந்தி, காருங்கிறது என்ன பஞ்சு முட்டாயா? நீங்க கேட்ட உடனே அதை கொண்டு வந்து உங்க வாசல்ல நிறுத்தி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். தயவு செஞ்சு ஹாஸ்டல்ல வந்து நின்னு இவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. ஏங்க, சம்மதியம்மா சொல்றதையே நம்ம கவனிக்கணுங்க. சும்மா இவர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்தா நியாயம் இல்லைல்ல. அது சரி. ரெண்டு பக்கமும் கேட்காம தீர்ப்பு சொல்லக்கூடாது இல்ல? பாஸ், உங்க சம்பந்தி அம்மா ரொம்ப லீகல் தியரி எல்லாம் பேசுறாங்க. சும்மாரா. என்ன சம்பந்தி அம்மா நீங்க? இவ சைடுல என்ன நியாயம் இருக்க முடியும்? பாருங்க, நீங்க எவ்வளவு கௌரவமா உங்க புருஷன் கூட குடும்பம் நடத்துறீங்க. உங்கள மாதிரி அடக்கமா இல்லாம இவ என்ன ஆட்டம் ஆடுற பாத்தீங்களா? அந்த அம்மா அப்படி எல்லாம் பண்றாங்கன்னா நீங்க என்ன செஞ்சீங்களோ அதையும் நாங்க கவனிக்கணும் இல்ல? நீங்க ஒண்ணும் பண்ணாமலா உங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சாங்க? முதல்ல நீங்க போனீங்க, அப்புறம் உங்க பையன் போனா. பாவம், அந்த அம்மா வந்தா என்ன பண்ணுவாங்க? நாளையும் விசாரிச்சு தானங்க உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாயில என்ன குழக்கட்டியா வச்சிருக்கீங்க, பேசுங்களேன். ஆமாமா, நாளையும் யோசிச்சுதான் நாம பேசணும். சம்பந்தி, என் பொண்டாட்டி சொல்றத கரெக்ட். எப்பவுமே சம்பந்தி, பொண்டாட்டிங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும்ல. டேய் பாஸ், வட போலாம். இவனை நம்பி வந்தேன் பாரு, என் புத்திய. அடடா, வெளியிலே கழட்டி போட்டுறே பாஸ். அதை எடுத்து உள்ள அடிக்கணும். போடா, ராஸ்கல். சம்பந்தி, வர்த்தா, நல்லா இருங்க. சம்பந்தியம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு தகவல் சொல்லி அனுப்புங்க. தம்பி வந்து கார் மாடலையும் கலரையும் பாத்துக்குறான். அப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் சம்பந்தியம்மா, இன்னொரு விஷயம், உங்களுக்கு உதவினா உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்போம். வரேங்க. அம்மா, நான் கிளம்புறேன். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரேன். போயிட்டு வா. செல்வி, இவங்க எங்க? யாருமா? அதான் அட்மிஷன் கேட்ட 2 பேர் வந்தாங்களே, அவங்க இங்க நடந்த கலாட்டா பாட்டு அப்பயே போயிட்டாங்கம்மா.
காலை நீ இங்கே வச்சுக்கிட்டு இருக்க? இங்க வைக்காம பக்கத்து ரூம்லயே வைப்பாங்க. ஆமா, நீர் தெரியாம மிதிச்சிரா இல்லன்னா தெரியாதுன்னு நினைச்சு மிதிச்சிரா? இல்லடி, நான் தெரியாம தாண்டி மிதிச்சேன். என்ன விட்டுரு, அந்த புள்ளகிட்ட பேசு, அந்த புள்ளகிட்ட பேசு. வாமா செம்பவம், பாத்தியா உன் மாமா பண்ற வேலைய? பாரு. நீ நல்லா இருக்கியா? அத்தை உனக்காக தான் காலையில இருந்து காத்துக்கிட்டே இருக்கேன். முந்தா நாள் தான் பார்த்தோம். நமக்கு பிடிச்ச பிள்ளைல திருப்பி திருப்பி பாக்குறதுன்னா அது தனி சந்தோஷம்தான். நீ சொல்றது 100% கரெக்டா இருக்கு. வர வர நீ ரொம்ப கரெக்டா பேச ஆரம்பிச்சிட்ட. ஆமா, அதுக்கே நீர் இப்படி சந்தோஷப்படுறீரு? நாம என்ன 3 நாளைக்கு ஒருக்கையா பாத்துக்கிட்டு இருக்கோம்? அதான் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கோமே. ஏதோ பேஸ்ட் விளம்பரத்துல வர்ற மாதிரி பல்ல ஈனி இழிச்சு காமிச்சிட்டு இருக்கிறீரு. வாய மூடிக்கிட்டே இரும். நான் 3 நாளைக்கு ஒருக்க பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மள ஒண்ணு சொல்லல. சரி, அப்ப நான் வேணா போயிட்டு வரட்டுமா? எங்க போறீரு? இல்ல 3 நாள் கழிச்சு திரும்பி வந்தேன்னா என்ன பார்த்தது உனக்கு சந்தோஷம் வரும் இல்ல? அதுக்கு தான். அதான் இந்த ஜென்மத்துல அப்படி ஒண்ணும் வராதுன்னு கடவுள் வரம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அப்புறம் ஏன் அத பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறீரு? வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா அத்தை? என்னத்தம்மா சொல்றது, அது பாட்டுக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக வீட்டுக்கு வந்த பிள்ளை வாங்கிட்ட மூஞ்சி சுழிச்சு வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வலி பாட்டுக்கு வலி, சந்தோஷம் பாட்டுக்கு சந்தோஷம். சரி, இப்படி வந்து அத்தை பக்கத்துல உட்காரு. அவ மேலயே உட்கார்ந்து. இல்ல பரவாயில்ல அத்தை. ஆமா ஆமா, நீயும் அம்மையும் ஒரு இடத்துல சிவனேன்னு உட்காரவே மாட்டீங்க. பரபரன்னு வேலைய பாத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னாப்ல மட்டும் நீ வந்து உட்கார்ந்துறியா போற? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நீ போய் வேலையை பாருமா. என்ன சமைக்கணும் அத்தை? சமைக்கிறியா? சமைக்கிறதுக்கு பாத்திரம் எங்க இருக்கு? 2 நாள் பாத்திரம் அப்படியே பத்து பிடிச்சு போய் கிடக்குது. முதல்ல பாத்திரத்தெல்லாம் விலைக்கு எடுத்துரு. இங்க பாரு, வீடெல்லாம் தூசி அடைஞ்சு போய் நர நரன்னு கிடக்குது. அத பெருக்கி மொழிவி விட்டுரு. அப்புறமா சமைச்சுக்கலாம். உன் வேலை ஆர்வ கொளர்ல இன்னும் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு துணியெல்லாம் எடுத்து துவைச்சு விடாத. மெதுவா செஞ்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அத்தை ரொம்ப கம்மியா வேலை சொல்றாளேனா? 1000 தான் இருந்தாலும் நீ என் அத்தாச்சுமாவா? உன்னைய வேலை செய்ய சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்க மாமாவை கேளு, நான் எவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்வேன்னுட்டு. சரி, நான் செய்யற வேலையை சொன்னா பொழுது போய்கிட்டே இருக்கும். நேரத்தை கடத்தாம நீ போய் வேலை செய்ய. என்ன? ஏ நில்லு நில்லு நில்லு. ஆமா, வேலை தானே செய்ய போற. செல்லு போன் என்னத்துக்கு? யாராவது போன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு தானே கஷ்டமா இருக்கும். அத்தை வச்சுக்கிறேன். என்ன என்ன ஒரு மாதிரி பாக்குற? அத்தை ஒன்னும் செல்லு போன தின்னுற மாட்டேன். இப்போ வேலையை பார்ப்போம். நில்லு நில்லு நில்லு. வேலை தானே செய்ய போற. இந்த கேன் பேக் எதுக்கு? அது வேற தொந்தரவுக்கு. அத்தனை பத்திரமா வச்சிருப்பேன்ல. நீ போய் வேலையை பாரு, போகும்போது எடுத்துக்கலான்னு. நில்லு நில்லு நில்லு. ஏமா ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்க, இப்படியா ஒரு வெள்ளை புடவையா கட்டிட்டு வருவாவ? என்ன புள்ளமா நீ, இது கூடவா தெரியாது? சரி, வேலை செய்ப்போ. எந்த பக்கம் போற? இந்த பக்கம்லாம் பாத்திரத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அத போய் முதல்ல கழுவி எடு. என்ன? பா, நில்லு நில்லு நில்லு. ஏங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து பிள்ளை கிட்ட குடுக்கலாம்ல? அதை யார் கழுவுவா? ஏதோ புள்ள பாவ புண்ணியம் பார்த்து நம்மளுக்காக வேலை செய்ய வந்திருக்கு. நீங்க கூட மாட ஒத்தாசை செஞ்சா என்னமா? அத செய்யறேன்ல. இந்தம்மா. சரிம்மா, சீக்கிரம் கழுவிட்டு வந்துரு. என்ன லேட் பண்ணி அங்க பாரு. தின்னிப்பா இவ்வளவு. இப்ப வந்தோடனே சோறு இருக்கான்னு கேப்பான் பாருங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என்னங்கிறேன்? ஒண்ணு இல்லங்கிறேன். ஒண்ணும் இல்ல. நானும் பாத்துட்டேன். எப்படி இருக்கு காலு? அது விறுவிறுன்னு தான் இருக்குது. இவ்வளவு நேரம் உன்னைய காணுமேன்னு விசாரிச்சுட்டே இருந்துச்சு. அதான் நான் சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஓ அப்படியா? என்ன நொப்படியா? ஏண்டா நானே கால் ஒடிஞ்சு போய் கிடக்குறேன். ஏண்டா அப்பப்ப வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே ஐயோ இருக்க? சித்தி, நான் செம்பா பைய கொடுக்க தானே வந்தேன். இந்த குடுத்துட்டல, கிளம்பு. ஏன் சித்தி இப்படி துரத்துற? உனக்கு எப்படி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலையோ அதே மாதிரி எனக்கும் ஒத்துக்கல. வந்ததும் வந்துட்டேன். இங்கேயே ராத்திரி சாப்பிட்டு போயிறேனே. ஏல எடுபட்ட பையல, இன்னும் சமையலே பண்ணி தொலைக்கல, அதுக்குள்ள உனக்கு இலை போடுங்கதா? சச்சா, எனக்கு எந்த அவசரமும் இல்ல. சமைச்சதுக்கு அப்புறமா நிதானமா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். உள்ள லுங்கி இருக்குல்ல, இங்க பாருங்க எப்படி அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கான்னு. நான் கால் ஒடிஞ்சு போய் நடக்க முடியாம இருக்கிறேனேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. இருடி இருடி இருடி. பாவ புள்ள வந்தது வந்தா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போட்டுமே. அவனுக்கு ஒரு
வாய் சாப்பாடு போடுறதுனால என்னடி குறைஞ்சிட்டு போற? உம்ம சாப்பாட்டை அவனுக்கு கொடுத்துருவோம், ஒன்னும் கரைஞ்சு போயிடாது. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். பாவம் மாம்ல, வர்றவியலுக்கெல்லாம் சோத்த போடுறதுக்கு நானா ஆசிரமா வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஐயோ மாரியத்தா, கால் உடைஞ்சதுல யார் யாருக்கோ சோறு போட வேண்டியிருக்கே. இப்படி போகுதே அநியாயமா. ஹலோ ராஜ், பிரேம்டா. சாரிடா மாப்ள, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமாடா வெயிட் பண்றது? எப்பதான் வருவ? இதோ வந்துட்டே இருக்கேன்டா, ஒரு நிமிஷத்துல அங்க வந்துருவேன். சரி வா. ஓகேடா. என்னடா ஏதாச்சும் புதையலா? இல்லடா, யாரோ செல்போனு கீழே போட்டு போயிட்டாங்க போல் இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். சார்ஜ் வேற இல்ல, ஆன் ஆக மாட்டேங்குது. அதனால என்னடா, போன் நல்ல போனான்னு பாரு, ஆட்டையை போட்டுருவோம். சேச்சே, ஏன்டா போனை தொலைச்சவங்க அதுல என்ன முக்கியமான டேட்டாஸ் வச்சிருப்பாங்களோ, அதுல ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்து அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டான்டா சாமி. நமக்கு எதுக்குடா இந்த போனு? நம்ம கிட்ட தான் இருக்குல்ல. இல்லாத மாசப்பட்டா தப்பு இல்ல, இருக்கிற மாசப்பட்டா அதை விட மோசமானது வேற எதுவுமே கிடையாது. தேவைக்கு கூடுதலா ஆசைப்பட்டதாண்டா இந்த உலகம் இவ்வளவு மோசமாயிடுச்சு. தெய்வமே, நீ எல்லாம் பைக்ல போக வேண்டியவன் இல்லடா. 63 திருவிழாவில் சாமி போற மாதிரி பல்லாக்குல போக வேண்டியவன். தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோடா. ஏன்டா இதோ கொஞ்ச நேரம் லேட்டா வந்துட்டேன், அதுக்கு இப்படி இல்லாமடா பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்க? நல்லது சொன்னா உங்களுக்கு எல்லாம் கசகுது. டேய் ஏறா போவோம். அந்த போனை உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த போன் ஒரு ஃபிகரோட போனா இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஏண்டா ஃபிகரோட தான் இருந்தாதான் நான் கொண்டு போய் கொடுப்பனும்? இல்லைன்னாவும் நீ கொண்டு போய் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது ஒரு ஃபிகரோட போனா இருந்து அதை கொடுக்க போகும்போது அந்த ஃபிகர் கிட்ட சிக்கனன்னு வை, அப்புறம் இருக்கடி மாப்பிள்ள உனக்கு காமெடி. ஏன்டா நெகட்டிவாவே யோசிக்கிற? ஃபிகர் கிட்ட சிக்கிறதுன்னு ஏன் நினைக்கணும்? டேய் எப்பா, நீ சிக்குவியோ சரண்டராவியோ அது ஊம் பாடா, அந்த ஃபிகர் பாடு. ஆளை விடு, அடுத்த உபதேசத்தை ஆரம்பிச்சிடாத. வா போவோம். டேய், போன் ஃபிகரோட தானே தீர்மானமே பண்ணிட்டியா? இருக்க மாதிரி பேசுறடா. நீ இரு செம்பவா, நான் யாருன்னு கேக்குறேன். ஹலோ ஹலோ நான் சாரு பேசுறேன். செண்பகா இருக்காளா? என்ன வேணும்? செண்பகா இருக்காளா? என்ன விஷயம்? அவ கூட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? எதுக்குன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சும்மாதான். இந்த பாருமா, நீங்க எல்லாம் சொகுசா வேலைக்காரிய வச்சு வேலை வாங்குறவிய, அதனால பொழுது போகாம போன போட்டுட்டு இருக்கிய. ஆனா அவ அப்படியா? தலைக்கு மேல அவளுக்கு வேலை கிடக்குது. வெட்டியா போன போட்டு வேலைய தொந்தரவு பண்றதை விட்டுட்டு போன வைக்கிறீங்களா? யாரத்த போன்ல? இதுங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதுமா. எப்ப பாரு போன போட்டுட்டு கிரெடிட் கார்டு இருக்கா, கடன் வேணுமான்னு கேட்டு தொந்தரவு பண்றது. அப்படியே கடனை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், திருப்பி கட்ட முடியலன்னா இதுங்க படுத்துற பாட்டுல யார் கஷ்டப்படுறது? அதனால தான் போன வையின்னு கண்டிஷனா சொல்லிவிட்டேன். நீ வேலைய பாருமா. மேம். ஏய் வந்துட்டியா? என்னம்மா ரொம்ப டயர்டா வர? ரொம்ப வேலையோ? வேலையெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை மேம். ஒரு கிளைண்ட்டை பார்க்க போன இடத்துல ஃபோனை தொலைச்சிட்டேன். இஸ் இட்? என்ன பொண்ணு நீ? நீ என்ன சின்ன குழந்தையா? ஒரு மொபைலை கூட பத்திரமா வச்சுக்க தெரியாதா? ஒருவேளை அந்த கிளைண்ட் ஆஃபீஸ்லயே மறந்து வச்சிட்டியோ என்னவோ? இல்லை மேம், ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. சார்ஜ் போடுறதுக்காக ரிசப்ஷனில் கொடுத்து வச்சிருந்தேன். அப்போ பார்த்து அந்த கம்பெனி பாஸ் வந்துட்டாரு. வா காரில் போகும்போது பேசிக்கிட்டே போகலான்னாரு. நான் கொடுத்த ஃபோனை கையில் வாங்கிட்டு தான் ஆஃபீஸ் விட்டே நான் வெளியே போனேன். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மேம். காரில் ஏறும்போது தான் எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மேம். ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணி பார்த்துட்டேன் மேம். நெட்வொர்க் பிஸின்னு வருது. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலான்னு விட்டுட்டேன். இரு, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Numbers currently switched off. ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது பியூலா.
நான் தான் சொன்னேனே மேம் அதில் சுத்தமாக சார்ஜ் இல்லைன்னு, அதான் ஆஃப் ஆயிடுச்சு போல. ச்சே, மடத்தனமாக ஃபோனை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன். சரி விடுமா, கிடைச்சிரும். இல்லனா என்ன, ஃபோன் தானே, புதுசா ஒன்று வாங்கிட்டா போச்சு. ஃபோன் போனதுல பிரச்சனை இல்லை மேம், அதில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிடுமே மேம். என்கிட்ட பேக்கப் கூட இல்லை மேம். என்னோட பிஸ்னஸ்க்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் என்ன செய்ய போறேன்னு தெரியல மேம். ஏதோ ஆஃபர் வந்தா கூட யாருமே என்ன ரீச் பண்ண முடியாதே மேம். பார்க்கலாம் பொறு. போனை எடுத்தவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களே ஃபோன் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. உன் போனை யாராவது நல்லவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு கொடுத்துருவாங்க பாரு. பாப்போம் மேம். ஆமா மேம், நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, செண்பகாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க அத்தை ஃபோன் எடுத்து கர்ண கொடூரமா கத்துறாங்க. செண்பகாவுக்கு ஏதோ ரொம்ப வேலை இருக்கான், பேச முடியாத அவளால. நான் வேலையை கெடுக்கிறேனா? ஃபோன் பேசுறதுல என்ன வேலை கேட்டோன்னு எனக்கு தெரியலப்பா. அந்த டயத்தை கூட மிச்சம் பிடிச்சி செண்பகாவை ஏதோ வேலை வாங்குறாங்க போல இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன் செண்பகா கிட்ட அங்க போவாதன்னு. அவளுக்கும் இதுல இஷ்டம் இல்லதான் மேம். ஆனா அவங்க அம்மா போக சொல்றப்போ அவ என்ன மேம் செய்ய முடியும்? கரெக்ட் தான். அவ இல்லாம எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு மேம். நல்ல பப்ளி மாஸ் மாதிரி ஸ்மைல்டு ஸ்மைலோட சிரிச்சுக்கிட்டே அங்கே இங்கே நிற்பா மேம். ஐம் கோனா மிஸ் ஹர் a lot மேம். பப்ளி மாசா? அது என்னது, நீ வச்சிருக்கிற புது பேர் அவளுக்கு? என்ன பேர் வருதோ அதெல்லாம் வச்சு கூப்பிடுவேன் மேம். பப்ளி மாஸ், குண்டூஸ், இட்லி, பன்னு, என்ன சொன்னாலும் அவ கோச்சிக்கவே மாட்டா மேம். சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏதாவது திட்டினா போச்சு, அழுதுடுவா. ரெண்டே எமோஷன்ஸ் தான் அவளுக்கு தெரியும் மேம். ஒன்னு அழுகிறது, இன்னொன்னு சிரிக்கிறது. அவளுக்கு ஆர்ப்பாட்டமே கிடையாது. என்னோட கேரக்டருக்கு அவ ஜஸ்ட் ஆப்போசிட். ஒருவேளை அதனால்தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேம். ரூம்ல அவளும் இல்லாம நான் ஒத்தையா இருக்கணும் மேம். நீ வேணா அவ வர்ற வரைக்கும் என்னோட ரூம்ல இருந்துக்கோ, இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ. ஓகே இல்ல மேம், ரொம்ப ஹாப்பி. ஏன் சொல்லுங்க? ஏம்மா? செண்பகா யங் பப்ளி, நீங்க கொஞ்சம் மெச்சூர்ட் பப்ளி. என்ன கலாட்டா பண்றியா? சேச்சா, உண்மையாதான் மேம் சொல்றேன். சின்ன புள்ளையில ஒரு ரைம்ஸ் பாடுவோம். என்ன? Chubby cheeks, dimple chin, rosy lips, teeth within, curly hair, eyes are blue, very fair, love you too. Mummy's pet, is that you? Yes, yes, yes. அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க மேம். என்ன கலாட்டா பண்றதுல போனை தொலைச்சது கூட நீ மறந்துட்ட பத்தியா? என்ன நான் அவ்வளவு பப்ளியாவா இருக்கேன்? Like a child, ma'am. Oh, twinkle, twinkle, little star.